ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் தேர்ஸ்டே ஈவினிங். இன்றைக்கி பௌர்ணமி தைப்பூசம் அப்படின்னு ரொம்ப விசேஷமான நாள். அதுவும் இல்லாமல் இங்கே ஈவினிங் வந்து தெப்பத்திருவிழா ரொம்பவே விசேஷமாக நடக்கும். ஸோ அங்கே பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டேன். அம்மாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றனால தம்பிங்க யாரையும் கூட்டிகிட்டு போகல. அவங்களுக்கு வந்து டியூஷன் இருந்தது அப்படின்றனால அவங்க அங்கே கிளம்பிட்டாங்க. இங்கே தெப்பத்திருவிழாவில் என்ன விசேஷம் அப்படின்னா, தேய்பிரை அஷ்டமி அப்போ மீனாட்சி, சொக்கர், பிரியாவடை இவங்க 3 பேருமே மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கிற மாசி வீதியில் நின்று மக்களுக்கு வந்து படி அளப்பாங்க. அவங்க அப்படி படி அளந்ததை நீர்நிலைகள் நல்லா இருக்கா, மக்கள்லாம் செழிப்பாக இருக்காங்களா அப்படின்றத பார்க்கறதுக்காக 3 பேரும் தேரில் வந்து இந்த தெப்பத்தை சுற்றி வர்றதா ஐதீகமாக சொல்கிறாங்க. இதையுமே வந்து நேற்று தெப்பத்தூரில் பார்க்க வந்த ஒரு பாட்டி தான் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்றனால உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப க்ரௌடாக இருந்தது. நாங்கள் அங்கே ரீச் பண்ணுறதுக்குள்ளேயுமே சாமி தெப்பத்தை சுற்றிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு தான் சொன்னாங்க. சரி, கொஞ்சம் நேரம் மட்டும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்து தான் டின்னர் ரெடி பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி டின்னருக்கு வெண்பொங்கல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.